இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிற்பம், சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னால, நம்ம காஞ்சிபுரத்துல சிறப்பா நடந்துட்டு வந்த ஒரு நாடகத்தோட சிற்பம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. கிபி 620ல பல்லவ மன்னனான மகேந்திரவர்மன் இயற்றின அர்த்தவிலாச பிரகசனம்ன்ற ஒரு நகைச்சுவை நாடகத்த தான் இங்க நீங்க சிற்பமா பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நாடகத்தோட கதையமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியசோமன்ற ஒரு கபாலி, அவரோட பெண் துணையான தேவசோமை கூட மது போதையில சமணரோட பழக்கவழக்கங்களையும், கொள்கைகளையும் பழித்து பேசுறாங்க. சமணரோட பேர கூறியதால தன்னோட நாக்கு அழுக்கடைந்து விட்டதாகவும், அத மதுவால தூய்மைப்படுத்தணும்னு ஒரு மது கடைக்கு போறாங்க. மது அருந்தி முடிச்சுட்டு வெளியில வரப்பதான் கவனிக்கிறாங்க, தன்னுடைய பிச்சை பாத்திரமான கபாலம் காணாமல் போனத பத்தி. திரும்பவும் மது கடைக்கு போய் தேடியும் தன்னோட பிச்சை பாத்திரம் காணாத நிலையில புலம்பி தவிக்கிறாங்க 2 பேரும். அந்த கபாலத்த தேடி காஞ்சி நகர தெருக்கள்ல தேடி அலையறாங்க. அப்பதான் ஒரு திருவோட்டுல ஏற்ற பிச்சையோட நாகசேனன்ற ஒரு புத்த துறவி தெருவுல போய்கிட்டு இருக்காரு. அவர்தான் தன்னோட பிச்சை பாத்திரத்தை திருடிட்டு போறாருன்னு நினைச்சு சத்திய சோமனும் தேவசோமையும் அவருக்குள்ள சண்டை போடுறாங்க. அப்போ பப்ருக்கல்ன்ற ஒரு பாசுபதன் அவங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. அந்த சமாதானத்தை ஏற்காம நீதிமன்றம் போக முடிவெடுக்கிறாங்க 2 பேரும். அப்போ ஒரு நாய்கிட்ட இருந்து பறிச்ச சத்தியசோமனோட பிச்சை பாத்திரத்தோட ஒரு பைத்தியக்காரன் வராரு. இப்பதான் சத்தியசோமனுக்கு தெரியுது தன்னோட பிச்சை பாத்திரத்தை எடுத்தது புத்த துறவி இல்ல, ஒரு நாயின்ட்டு. ஒரு வழியா அந்த பைத்தியக்காரங்கிட்ட இருந்து அந்த பிச்சை பாத்திரத்தை வாங்கி புத்த துறவிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாரும் சமாதானத்தை கலைகிறாங்க. இப்போ சிம்பிளா தெரியுது இந்த கதை சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னால நம்ம காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வந்த ஒரு சிறப்பான நாடகம்னு சொல்றாங்க. இந்த சிற்பங்கள்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி தெருவில் இருக்கிற தான் தோன்றீஸ்வரர் கோவில்ல தான் இருக்கு. இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த சிற்பங்களை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு முறை போய் பாருங்க. தேங்க்யூ.